ஐயா ஐயா தர்ம கர்மம் பண்ணுங்க ஐயா. பசிக்குதுங்க ஐயா. ஐயா சாப்பிட்டு 4 நாளாச்சுங்கய்யா. ஏதாவது தர்ம கர்மம் பண்ணுங்க ஐயா. பசியால கண்ணெல்லாம் கட்டுதுங்க ஐயா. சோறு திங்காம செத்து போயிடும் நடக்குதுங்க ஐயா. சரி, அந்த ஆண்டவன் அவனை எப்படி எல்லாம் சோதிக்கிறான் பாத்தியா? ஐயா இந்த சாப்பிடு சாப்பிடு. ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ஐயா. நீ எதுக்கு நகரு? பசின்னு வந்த எத்தனையோ பேருக்கு இந்த ஊர்ல வாரி வாரி கொடுத்து பசிய போக்கணுமா? என் கூட பசிய ஆத்த முடியலையேவா? ஆடவா எத்தனையோ பேருக்கு என்னென்னவோ தர்மம் பண்ண. தர்மம் தலகாக்குன்னு சொல்லுவாங்களேப்பா. ஒரு தர்மம் அவளே காக்கலையேப்பா. உன்னோட பசிய போக்க முடியாத பாவி ஆயிட்டங்க. சரி தானே எனக்கு உயிர் தானே பசிச்சது. ஆனா என்னோட மனசு நெறிஞ்சு போயிருச்சுனா எல்லாரும் தா குடும்பம் தா பொண்டாட்டி தா தங்கச்சிடு சுயநலமா வாழ்ற இந்த பூமியில கூட பிறந்தவங்களோட பசிய விட அடுத்தவன் பசிய போக்குன நீ தெய்வனா? ஆனா உன்னோட தங்கச்சிய பிறந்ததுக்கு நான் உண்மையிலுமே பெருமைப்படுறேன்னா. தன்னோட கஷ்டத்திலையும் அடுத்தவங்களோட கஷ்டத்தை போக்குன கர்ணனா நீ கர்ண.